அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். நம்பர் 5க்கு என்ன மாதிரியான பவர்ஸ் இருக்கு சார்? கடைகளில் வந்து 5ஆம் நம்பர் கடைகள், 23ஆம் நம்பர் கடைகள், 14ஆம் நம்பர் கடைகள் மக்கள் கூட்டம் அலைமோதும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஈர்ப்பு தன்மை அந்த எண்ணுக்கு இருக்கிறதுனால 5ஆம் நம்பர்காரங்களுக்கு அந்த யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ் கண்டக்டன்ஸ் இருக்கிறதுனால ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷனுங்கிறத அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 5ஆம் நம்பர்காரங்களுக்கு நரம்பு தளர்ச்சி, மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். இதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு யோகாசனம், பிராணாயாமம் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உண்மையிலே ஏஞ்சல் நம்பருக்கு வேல்யூ இருக்கா சார்? இந்த 3 நம்பர் எங்க இருக்கோ அந்த வரிசைப்படி இருந்ததுனாக்க உங்களுக்கு அடுத்து ஒரு நல்ல சகுனம். அது இவங்களுக்கு வந்து எது சிரமமான ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் வரும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆதன் ஆன்மீகம் சேனல்ல நம்ம மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் ஜோதிடம் சம்பந்தமா கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்டிஃபைட் ஜெம் அஸ்ட்ராலஜர் மற்றும் நியூமராலஜிஸ்ட் ஏகே சுப்பிரமணி சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். ஆதன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். சொல்லுங்கம்மா. வணக்கம். 5ஆம் எண் பெருசா யாரும் பேசவே மாட்டாங்க. நம்பர் 8க்கு பவர் அதிகம்னு சொல்றவங்க, நம்பர் 9 முருகனுக்கான எண் சொல்றவங்க, 1 நீங்க சொன்ன மாதிரி சூரியனுடைய ஆட்சின்னு சொல்றவங்க எல்லாருமே நம்பர் 5 அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி யாருமே பேசினது இல்லை. எனக்கு தெரிஞ்சு மேஜரா 9, 8, 1 இந்த நம்பருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கு. நம்பர் 5க்கு எந்த இடத்துலயுமே இம்பார்ட்டன்ஸ் இல்லை. நம்பர் 5க்கு என்ன மாதிரியான பவர்ஸ் இருக்கு சார்? 5ஆம் நம்பரை நீங்கள் எடுத்திங்கன்னா புதன்னு சொல்லக்கூடியது. இந்த புதன்கிறவர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க கிழமை வரிசையில் மத்தியத்தில் இருக்குது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் சென்டரில் வந்துடும். வியாழன், வெள்ளி, சனி. அதே மாதிரி எண் வரிசையில் பார்த்துக்கிட்டிங்கனாக்க 1, 2, 3, 4 சென்டரில் இருக்கும். இவங்களுக்கு வந்து ஏன் அப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு இவங்க எந்த விதமான துயரத்துக்கும் ஆளாக மாட்டாங்க. பிரச்சனை அவங்களால அவங்க வந்து தெரியாது, நிம்மதியா இருந்துகிட்டு இருப்பாங்க. ஏன் அந்த தன்மை அவங்களுக்கு கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று இருக்கு. வியாபாரத்துக்கு முக்கியமானது என்னன்னா வசியம்தான். கடைகளில் வந்து 5ஆம் நம்பர் கடைகள், 23ஆம் நம்பர் கடைகள், 14ஆம் நம்பர் கடைகள் மக்கள் கூட்டம் அலைமோதும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஈர்ப்பு தன்மை அந்த எண்ணுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து புவி ஈர்ப்பு சக்தி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாதிரி, வசியத்தன்மை மாதிரி சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிற சென்டரில் இருக்கிறதுனால சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு ஒரு தன்மை வந்து அந்த வியாபாரத்தன்மை, முக்கியமான வியாபாரத்தன்மை. கையில் பணமே இல்லைனாலும் பரவாயில்ல, கையில் பொருளே இல்லைனாலும் பரவாயில்ல, எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க உட்காந்துட்டு எங்கே வாங்குறதுன்னு தெரியும், எங்கே கொடுக்குறதுன்னு தெரியும். கை மாற்றுறதுக்கு ஒரு ஏஜென்சி எப்படி கமிஷன் வாங்குறதுன்னு தெரியும். நீட்டாக பண்ணிட்டு அவங்க வாட்டுக்கு கூலாக இருந்துகிட்டு இருப்பாங்க. டைம் பை டைம் மாறக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு பவர் கடவுள் கொடுத்துருக்காரு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்புல வந்து கண்டக்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க எலக்ட்ரிக் வேலை பார்க்குறவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தொட்டு பார்ப்பாங்க, அவங்க சிலையாசா கூட ஷாக் அடிக்கும், அதை இது பண்ணிக்குவாங்க. நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கலையே அந்த ஷாக் வந்து நம்ம ஃபீல் ஆகும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர்காரங்களுக்கு அந்த யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ் கண்டக்டன்ஸ் இருக்கிறதுனால ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷனுங்கிறத அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மனசில் எது வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், என்ன பண்ணணுங்கிறது தெரியாமே பண்ணுவாங்க. அது பின்னாடி பார்த்தீங்கன்னாக்க நல்லதாக இருக்கும். ஸோ இந்த பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு யோகக்காரங்க, வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் யோகக்காரங்க, எல்லாமே யோகம்தான். ஆனால் எங்கே பிரச்சனை வருங்கிறதும் இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க, விரும்பி திருமணம் அவசரப்பட்டு செய்வாங்க. அதனால ஒரு பிரச்சனை வரும். 2வது வந்து இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம். இந்த இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் புதன்கிறது அலிகிரகங்கிறதுனால அவருக்கு வந்து எல்லாமே பிடிக்கும். மாடலிங் வேர்ல்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, மாடலிங் வேர்ல்டு, புதியுக நாகரிகமான விஷயங்கள் எல்லாமே பிடிக்கிறதுனால மாடலிங் ஃபீல்டில் பெரும்பாலானவங்க இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி தன்னுடைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிடுவாங்க. வெளிப்படைத்தன்மையாக இருக்கும், எந்த ரகசியமும் அவங்க மனசில் இருக்காது. ஆனால் எங்கே பிரச்சனையாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வர்றதுனால இவங்களுக்கு இதை தீர்க்கிறதுக்கு ஒரு முறை இருக்குமா. அது என்னன்னு கேட்டிங்கனாக்க ஒவ்வொரு உடல்லையும் ஒவ்வொரு எண் அதிர்வு இருக்குது. உதாரணத்துக்கு 1ஆம் நம்பரில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா ஒரு 1ஆம் நம்பர் ஆதிக்கம் அந்த அதிர்வு எண் இருக்கும். இந்த அதிர்வெண் இருக்கும்போது அவங்க உடம்புக்குன்னு வந்து பாசிட்டிவ் சைடு, நெகட்டிவ் சைடு ரெண்டும் இருக்குது. இந்த ரெண்டையுமே நியூட்ரல் பண்ணுறதுக்குன்னு ஒரு மூலிகை மாதிரி ஒன்று இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா 1ஆம் நம்பர்காரங்களுக்கு தேனை வந்து ரெகுலராக அவங்க வந்து பால்லே தண்ணியிலே சேர்த்துக்கணும். 2ஆம் நம்பர்காரங்க வல்லாரைக்கீரை, 3ஆம் நம்பர்காரங்களுக்கு நெல்லிக்கனி. இந்த 3ஆம் நம்பருங்கிறது நெல்லிக்கனி எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்க 3ஆம் நம்பருக்குரியது தங்கம், குரு ஆதிக்கம், தங்கம். அந்த தங்கத்தை மழையாக பொழிய செய்யும்போது ஆதிசங்கர் உபயோகித்தது அந்த நெல்லிக்கனி. ஸோ 3ஆம் நம்பர்காரங்களுக்கு நெல்லிக்கனி, அதாவது பெரிய நெல்லிக்காய். 4ஆம் நம்பருக்கும் 7ஆம் நம்பருக்கும் சர்ப கிரகங்கள் அப்படிங்கிறதுனால, ராகு கேதுங்கிறதுனால சர்ப கிரகங்களுக்கு தோலில் தான் உங்களுக்கு எல்லா உணர்வும் இருக்குங்கிறதுனால அவங்க ரெகுலராக வந்து நடக்கணும்,
ஜிம்முக்கு போகணும், எப்படியாவது உடம்புலேருந்து வேர்வை வெளியில் வரணும், தோல் ம். வழியாக. ஸோ அந்த 4, 7க்கும் அந்த மாதிரி செஞ்சுட்டா நல்லது. 5ஆம் நம்பர்காரங்களுக்கு யோகாசனம், பிராணாயாமம் நிச்சயமா செய்யணும். நரம்பு தளர்ச்சி, மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். இதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு யோகாசனம், பிராணாயாமம் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ம். 6ஆம் நம்பர் சுக்கிரனுடைய ஆதிக்கம்ங்கிறதுனால, பணக்காரத்தன்மை இருக்கிறதுனால பாதாம், பிஸ்தா இந்த மாதிரியான இப்ப சாப்பிடுறது நல்லது. 7க்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. 8ஆம் நம்பருக்கு நம்ம லெமன் வாட்டர் சொல்லிட்டோம். 9ஆம் நம்பர்காரங்களுக்கு எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஏன்னு கேட்டிங்கனாக்க, உடம்புல வந்து அதிகபட்ச உஷ்ணம் இருக்கும். ஏன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம்ங்கிறதுனால இவங்களுக்கு உடம்பு பார்த்தீங்கன்னாக்க எப்பயுமே ஒரு கொதிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இது இவங்களுக்கு இந்த எண்ணெய் குளியல் பெண்களுக்கு வெள்ளிக்கிழமையும், ஆண்களுக்கு சனிக்கிழமையும் உத்தமமானது. கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். கடைசியா ஒரு கேள்வி இருக்கு. இப்ப எண்கள் சம்பந்தமா பேசணும்ல சார். இதே எண்கள்ல தான் ஏஞ்சல் நம்பர்னு ஒரு விஷயம் வருது. ராசி எண் அப்படின்றத தாண்டி இப்ப எனக்கு பிடிச்ச நம்பர் 8 அப்படின்னா நான் 8 வச்சுக்கிறேன்றத தாண்டி நிறைய பேர் விரும்புறது என்னன்னா எனக்கான ஏஞ்சல் நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. உண்மையிலே ஏஞ்சல் நம்பருக்கு வேல்யூ இருக்கா சார்? இப்போ நீங்க இதுக்கு ஒரு பதில் நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நீங்க ரெகுலரா வந்து மொபைல் ஃபோன்ல டக்கு டக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு ம். நீங்க செக் பண்றீங்க. ஒரு குறிப்பிட்ட எண்கள தொடர்ந்து நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. அதாவது உதாரணத்துக்கு 7:41, 12:21 ஏதோ ஒரு நம்பர உங்க ராசிக்கு ஏத்த மாரி, நீங்க எடுக்கிற டைமிங்கே பார்த்தீங்கன்னா, அந்த டைமிங்ல தான் எடுப்பீங்க. எடுத்து செக் பண்ணும்போது ரெகுலராவே ஒரு டைமிங் ஓடிக்கிட்டே இருக்கும். 7:41 இந்த மாரி ஓடிக்கிட்டே இருக்கும். இத வந்து அனுபவத்துல பார்க்கலாம். ஏஞ்சல் நம்பர்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாமா, இந்த யோக வரிசை சக்கரங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 786, 359, 214 இந்த வரிசையில இருக்கக்கூடிய 3 எண்கள நீங்க பார்த்தீங்கன்னாக்க, முன்னாடி போற ஒரு காராகவோ இருக்கலாம், நடந்து போகும்போது ஒரு வீட்டினுடைய நம்பரா இருக்கலாம், அல்ல ஏதோ ஒரு எண் வரிசை உங்களுக்கு ஒரு 3 நம்பர்ல 3 வரிசையா நம்ம எங்க குறிப்பிடப்பட்டு போனாலும் அந்த எண் நம்மள தொடரும். தொடரும். நீங்க அத பார்த்தீங்கன்னாக்க, நீங்க அந்த அந்த யோக வரிசை சக்கரத்துல இருந்ததுன்னா, அது உங்களுக்கு யோககரமா கண்டிப்பா இருக்குங்கிறது தான். இது வந்து தனிப்பட்ட நபருக்கு இல்ல. ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு நான் சொல்றேன். இந்த 786ன்னு இருந்தாலும் வரும், 359ன்னு இருந்தாலும் வந்து 214ங்கிறத வரிசையா குறிச்சு வச்சுக்கிட்டு, இந்த 3 நம்பர் எங்க எங்க இருக்கோ அந்த வரிசைப்படி இருந்ததுனாக்க, உங்களுக்கு அடுத்து ஒரு நல்ல சகுனம் அது. இப்ப நம்ம தெரியாம ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம். போயிட்டு எதர்ச்சியா நம்ம அந்த எண்ண பாக்குறோம்னா ஒரு அது பாசிட்டிவ். ஒரு மணி ஓசை கேட்டதுன்னா நம்ம ஓகே. இது ஒரு ம். பரவால்ல நமக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்கிற மாரி, எண் வரிசையில ஒரு 3 நம்பர நீங்க பார்க்குறீங்க. இப்ப நான் சொன்ன வரிசையில இருந்ததுனாக்க, 786ன்னு மட்டும் அது இல்ல. 863 கூட இருக்கலாம். ஏன்னா அந்த யோக வரிசையில அந்த 3 நம்பர் இந்த வரிசையில இருக்கணும். ம். எனி ஆஃப் தி கைண்ட் அதுல இருக்கலாம். நீங்க அத பார்த்துட்டீங்கன்னா, நம்ம போறக்கூடிய பாதை வந்து அதிர்ஷ்டகரமா இருக்குங்கிறத அங்கேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ம். இதுதாம்மா இது ஏஞ்சல் நம்பர்ன்னு சொல்லக்கூடியது. ஓகே சார். சரி, இப்ப நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னா, பிசினஸ் பீப்பிள் அப்படின்னாலே காமன் ரூல் என்னன்னா, ஒண்ணு 1ஆம் நம்பரா இருக்கணும். இல்ல அவங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கணும். அப்படி இல்லையா சிம்ம ராசியா இருக்கணும், சிம்ம லக்னமா இருக்கணும். இது காமன் ரூல். ஆனா ஒருவேளை நான் 2ஆம் எண்ல பிறந்திருக்கேன், இல்ல 3ஆம் எண்ல பிறந்திருக்கேன். ஆனா நான் பிசினஸ் செய்யணும் அப்படின்னா, அவங்க என்ன மாதிரியான எண்கள நம்மள சுத்தி வச்சுக்கும்போது, அவங்கள சுத்தி வச்சுக்கும்போது அந்த பிசினஸ் அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகும் சார்? ஒவ்வொரு எண்காரர்களும் ஒவ்வொரு துறைக்கு ம். இஷ்டப்பட்டு செய்றது, கஷ்டப்பட்டு செய்றது, இஷ்டப்பட்டு செய்றது மாதிரி 1ஆம் நம்பர்காரங்களுக்கு இஷ்டமாவே எது வரும்னா, அரசியல் துறை, அதிகார பதவிகளை ஈர்க்கிறது. அவங்களுக்கு வியாபாரங்கிறது வெற்றி அடையாது. மற்றபடி உத்தியோகத்துறை மிகப்பெரிய வெற்றியை குடுக்கும். இயற்கை தொழில் செய்வாங்க, இயற்கை வைத்தியத்தை பண்ணுவாங்க. இயற்கை வைத்திய தொழில் தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு 1ஆம் நம்பரை அவங்க கைக்குள்ள வச்சுக்கலாம். 1ஆம் நம்பரை பக்கத்திலேயே வச்சுக்கலாம். 1ஆம் நம்பர்ல சிறப்பான எண்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 46ங்கிறது ரொம்ப சிறப்பான எண். ம். அந்த வரிசையில நீங்க பார்த்தீங்கன்னா 46. ஸோ 46 நம்பரை நீங்க பக்கத்திலேயே வச்சுக்கலாம். அதை எழுதி வச்சுக்கலாம். 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அவங்க மேட் ஃபார் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் நம்பர் சந்திரனுடைய ஆதிக்கம் நீரை குறிக்கக்கூடியது. ஸோ நீர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் விவசாயத்துறை, அதே மாதிரி பால்வளத்துறை, அதே மாதிரி டையிங் சம்மந்தப்பட்டது, இது எல்லாம் நீர் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையுமே இவங்க தாராளமாக கைக்கொள்ளலாம். திரவியமா இருக்கக்கூடிய. திரவமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். ஸோ மனோரீதியான கிரியேட்டிவிட்டியும் உங்களுக்கு என்ன சந்திரனுடைய ஆதிக்கம் ம். எப்பயும் மனோரீதியான கிரியேட்டிவிட்டியில் ரொம்ப கிங்காக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வீண் பயம், சந்தேகம் இல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தெய்வ நம்பிக்கை, ஏதாவது சார்ந்து தான் இருக்கணும். இவங்களுக்கு சுய ஒளி கிடையாது. சந்திரனுக்கு சுய ஒளி இல்ல. சூரியனுடைய ஒளிய தான் ரிஃப்ளெக்ட் பண்ற மாரி, இவங்களுக்குன்னு ஒரு சுயமான ஒளி இல்லாத காரணத்தினால, ஏதாவது ஒரு தத்துவத்தின் அடிப்படையில அல்லது தெய்வ நம்பிக்கையில தான் இவங்க நம்புறோம்னா இருந்தாங்கன்னா தான் மற்ற விஷயங்கள்லயும் உங்களுக்கு எல்லா அனுகிரகமும் கிடைக்கும். நம்ம மகாத்மா காந்தி அதுக்கு மிகப்பெரிய உதாரணம். அவர் சத்தியமே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அதில் நின்னதுனால தான்
ஒரு ரத்தமின்றி யுத்தமின்றி ஒரு நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது 2ஆம் நம்பர் இதில் அணுகி போனாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இவங்களுக்கு ஏற்ற எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். 7ஆம் நம்பருங்கிறது. 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா படிப்பு தான். படிக்காமல் இருக்கவே கூடாது. ஒரு சின்ன படிப்புனாச்சும் படிச்சிடணும் அவங்க. படிப்பு வந்து இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன வயதிலே வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு டிப்ளமாவோ யூஜியோ முடிச்சுட்டு படிப்படியான முன்னேற்றம் அப்படி கிடைச்சி இவங்க உழைப்பாளிகளாக இருந்து இவங்களுடைய வெற்றி எங்கே இருக்கும்னு கேட்டிங்கனாக்க தொழிலில் இருக்காது, வாத்தியார் தொழிலில் தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பேங்க்கில் இருப்பாங்க. பேங்க்கில் வேலை கிளரிக்கல் ஜாப்ஸு, அதே மாதிரி கன்சல்டண்ட்டாக, அதாவது பிறருக்கு சொல்ற பிரெயின் மாதிரியான விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஹெட் மாஸ்டராக இருக்கலாமே வச்சு கரஸ்பாண்டாக இருக்க முடியாது. ஸோ இந்த வித்தியாசத்தை அவங்க புரிஞ்சுக்கணும். 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இவங்க பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப வந்து உடல் உழைப்போடு இருக்கணுங்கிறதுனால ஜிம்மு விளையாட்டு பயிற்சி இருக்கிறதுனால இவங்களுடைய தன்மை 4ஆம் நம்பருங்கிறது எதை குறிக்குதுன்னா 4 காலில் நடக்கக்கூடியது. ஃபர்னிச்சரு, மாடு, பால் பண்ணை வளர்த்தல், மாடு வளர்த்தல், அதே மாதிரி ஃபர்னிச்சர் வியாபாரம், 4 கால்களால் நடக்கக்கூடிய ஓடக்கூடிய வாகனங்கள், இது மாதிரியான விஷயங்களை அவங்க தாராளமாக இருக்கலாம். பிரிண்டிங் மீடியான்னு சொல்லக்கூடியதில் அவங்க 4ஆம் நம்பருக்காரங்க அவங்க கிங்காக இருப்பாங்க. ஸோ இது இவங்க எடுத்துக்கலாம். 5ஆம் நம்பரை பொறுத்த இவங்க 4ஆம் நம்பருக்கு எது வெற்றிகரமான ஒரு எண்ணுன்னு கேட்டிங்கன்னா 1ஆம் நம்பர் தான் ஒரு வெற்றிகரமாக. ராகுக்கு சூரியன் வந்து வெற்றியை கொடுக்கக்கூடியது. ஸோ 1ஆம் நம்பரை கைக்குள்ள எடுத்துக்கலாம். அதே மாதிரி 5 எண் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை, யார்ட்டையும் வேலைக்கும் போக வேண்டியதில்லை. நடுத்தரமா நீங்க பாட்டுக்கு இருந்தீங்கன்னாக்கா உங்களை தேடியே எல்லா விஷயமும் வருங்கிறதுனால எல்லா விதமான கமிஷன் பேஸ்டு, ஏஜென்ட் பேஸ்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க சிறப்பாக இருக்கும். 5ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பரே வெற்றியை கொடுக்கும். 9ஆம் நம்பரையும் செகண்டரியாக சேர்த்துக்கலாம். 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்டிங்கனாக்க கலையில், அதாவது கண்ணால் காணக்கூடியது. ஏன்னா சுக்கிரனுடைய தன்மை இங்கே தான் இருக்குது. ஸோ சுக்கிரனுடைய தன்மை இங்கே இருக்கிறதுனால கண்ணால் காணக்கூடிய மிகப்பெரிய லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ். உதாரணத்துக்கு ஒரு பேனா எழுத தான் செய்யும். இருந்தாலும் மோப்லான்னு ஒரு பேனா இருக்குது, அதில் எழுதுனது தான் அவங்க விரும்புவாங்க. ஸோ பிராண்டட் ஐட்டம்ஸு இந்த மாதிரி வந்து கலைகளில் பார்த்திங்கனாக்க மற்றவங்கெல்லாம் ஒரு சாதாரணமாக தான் இறங்குவாங்க. இவங்க ஒரு கலையை வந்து ஒரு உயிராகவே எடுத்துக்குவாங்க. ஒரு பெரிய நாட்டியத்துறையாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், ஏதாவது கலைத்துறையில் இறங்கினாங்கனாக்க இவங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து எது சிரமமான ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் வரும். மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவில் லக்ஸுரியை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் சின்ன வயசுலேருந்தே இந்த குழந்தைகளை வளர்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு கலையில் நாட்டமாக இருக்கான்னு பார்த்து அவங்கள வளர்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கு அதற்கு தான் பிறந்திருக்காங்க. மற்ற எண்காரர்கள் மாதிரி கிடையாது, காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க. சமீப காலத்து உதாரணம் ஜெயலலிதா அம்மா. காம்ப்ரமைஸே இருக்காது அவங்கள பொறுத்த வரைக்கும். அந்த இடத்துல நகரவே மாட்டாங்க. அசுரகுருன்னு சொல்லக்கூடியது அந்த இடம். அந்த தேவகுரு அசுரகுரு மாதிரி சுக்கிரனுடைய தன்மை அது. ஸோ அந்த அசுரகுருக்கு நீங்கள் குறிப்பிடப்படுறது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கண் இருக்காது அவருக்கு. சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண் கிடையாது. அதை எதுக்காக குறிப்பிட்றாங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ங்கிறதுக்கு தான் அந்த இடத்த குறிப்பிட்றாங்க. எப்பவுமே வந்து எங்கள் அப்பா குதிருக்குள்ள இல்லைன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னென்ன அர்த்தம்னா இந்த கண் சம்மந்தப்பட்டது ஏதாவது பாதிப்பு இருக்குன்னா அந்த கண் சம்மந்தப்பட்டதுலேயே தான் இந்த கலை இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு எப்பயுமே குறிப்பிடப்படும்போது உண்டு இல்லைன்னு வந்தாலும் அதுக்கு வந்து மையம் வந்து அந்த கண்ணில் இருக்குங்கிறது தான் அதோடைய அர்த்தம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஆட்கள் இருக்காங்க. வந்து அப்துல் கலாம் ஐயாவும் இதில் உள்ளவங்க தான் அவங்க. ஸோ அப்துல் கலாமும் 6ஆம் நம்பரில் பிறந்தவங்க தான். ஸோ இந்த 2 நம்பரும் பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய ஒரு உச்சஸ்தானத்தை அடைஞ்சிருவாங்க. இவங்களுக்கு எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க திருமணத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வரும். திருமணம் மட்டும் இவங்க சரியான முறைப்படி அமைச்சிட்டாங்கன்னாக்க இவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கனாக்க சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடணும். அதுதான் ரொம்ப நல்லது. கொஞ்சம் தட்டி போச்சுன்னா ரொம்ப இழுத்துரும். இவங்களுக்கு வந்து திருமணங்கிறது தான் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையும். ஸோ லீகலி அட்மிட்டட் ஏஜ்லேயே உடனே திருமணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. விட்டால் அவங்களுக்கு அந்த 30, 32, 33 இழுத்துட்டு போயிடும். ஸோ 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் திருமணம் தான் திருப்பு முனை. அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டா போதுமானது. 7ஆம் நம்பருக்கு அவங்களுக்கு சிறப்பான என்னன்னு கேட்டிங்கன்னா 6ஆம் நம்பரும் சிறப்பாக இருக்கும், 8ஆம் நம்பரும் சிறப்பாக இருக்கும். 8ஆம் நம்பர் வந்து நல்லது செய்யக்கூடிய ஒரு நம்பர்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பருக்கு தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க 6ஆம் நம்பருங்கிறது லக்ஷ்மியை குறிக்குது. 8ஆம் நம்பருங்கிறது திருப்பதி வெங்கடாஜலபதியை குறிக்குது. திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய மனைவி அல்லவா, அதனால் அவங்களுக்கு அந்த காம்பினேஷன்ஸ் வந்து ஒரு பேராக வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க 7ஆம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னாக்க 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் தான் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் மாதிரி 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் வெற்றியை கொடுக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேதுவோட தன்மை இருக்கிறதுனால வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க. பரிகார சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய மருத்துவத்துறை இருக்குது பார்த்தீங்களா, மருத்துவத்துறையில் மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, ஃபார்மசூட்டிக்கல்ஸ். ஸோ அந்த துறையில் இவங்க ஈடுபடலாம்.
நர்ஸு அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நவயுக அந்த கடிகாரம்லாம் இருக்குது பார்த்தீங்க, கடிகாரம், ஃபோட்டோகிராஃபி, பிரிண்ட் மீடியா ராகுக்கு இருக்கிற மாதிரி இவங்களுக்கு விஷுவல் மீடியா, இந்த யூடியூப் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து 7ஆம் நம்பர்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அந்நிய பாஷை பேசுனா ரொம்ப நல்லது. வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் வரும், தேடி வரும். போய் செட்டில் ஆகுறது நல்லது. எப்போவுமே நீங்கள் வந்து நான் எல்லாருக்குமே சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்க, 7ஆம் நம்பர்காரங்கன்னு நம்ம சொல்லும்போது இவங்க தான் வெளிநாடு போவாங்கன்னு இல்லை. உங்கள் அப்பா போயிருப்பார் அல்லது இவங்க பையன் கண்டிப்பாக போவார். ஸோ 3 நேரத்தில் இது வேலை செய்யும். பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸ், இது 3ல் வேலை செய்யும். ஸோ அதனால் 7ஆம் நம்பர்காரங்க 2ஆம் நம்பர்காரங்களை பக்கத்தில் வச்சுக்கிறது, 2ஆம் நம்பரை பக்கத்தில் வச்சுக்கிறது இது ரொம்ப வெற்றியை கொடுக்கும். அது மாதிரி 8ஆம் நம்பர்காரங்களை பொறுத்த வரைக்குமா 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதனுடைய அடையாளம் என்னன்னு கேட்டிங்கனாக்க காகம் தான் அடையாளம். காகம் 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 வந்து இந்த சனி பகவான் காகம். காகத்துக்கு வந்து ஒரு பேர் இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா யூனிவர்சல் ஸ்கேவஞ்சர்னு பேர். ஸ்கேவஞ்சர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல ரோட்ல ஏதோ கிடக்குன்னு இங்கே அடிபட்டு கிடக்கு, பெருச்சாலி கிடக்கு, அப்படி இப்படின்னு ஏதோ கிடக்கும். அது வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். அதோடைய உணவுக்காக. எதுக்கு குறிப்பிடப்படுது, ஏன் காகத்தை அந்த இடத்துல வச்சாங்கன்னாக்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அழுக்கு நீக்குதல், இது ரெண்டுமே வந்து இவரோட நீக்குதல். பார்த்தீங்கன்னா கர்மா நீக்குதல், அழுக்கு நீக்குதல். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் வியாபாரம் 8ஆம் நம்பர்காரங்க எதில் வந்து வியாபாரம் பண்ணுவாங்கன்னா இந்த வேஸ்ட் பொருட்கள், பழைய பொருட்கள் வியாபாரம். அதே மாதிரி எண்ணெய் சம்மந்தப்பட்டது, பெட்ரோலியம் சம்மந்தப்பட்டது, தாது பொருட்கள், பூமியிலேருந்து உள்ளேருந்து எடுக்கக்கூடிய தாது பொருட்கள் வியாபாரம், போக்குவரத்து சம்மந்தப்பட்ட கனரக போக்குவரத்து வியாபாரம், அதே மாதிரி அழுக்கு நீக்கக்கூடிய சோப்பு வியாபாரம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க வெற்றியாளர்களாக இருப்பாங்க. 9ஆம் நம்பர்காரங்க இது வந்து 8ஆம் நம்பர், இப்ப 6க்கு வந்து 8 லக்கி சொன்ன மாதிரி 8க்கு 6 லக்கி ஆயிரும். அதே மாதிரி 5ஆம் நம்பரையும் கை கொள்ளலாம். 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பரும் ரொம்ப மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இந்த வாழ்க்கையில விதைக்கிறத இந்த வாழ்க்கையிலே அனுபவிச்சிருவாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ரத்தம் பார்க்கிற தொழில்களில் வெற்றியாளர்களாக இருப்பாங்க. தீயணைப்புத்துறை, அதே மாதிரி காவல்துறையினர், அதே மாதிரி கட்டடங்கள் கட்டுறது, அது மாதிரி இராணுவத்தில் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களில் இவங்க வெற்றியாளர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து எதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு கேட்டிங்கனாக்க உடம்புலேருந்து இது ரத்தம் வெளியில் போகிற மாதிரி ஒரு சூழல் எங்கேயுமே ஏற்படும். திடீர்னு விழுவாங்க, ரத்தம் போகும், ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இதை தீர்க்கறதுக்கு நான் ஒரு குறுக்கு வழி ஒன்று சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போ பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிங்க. பிளட்டை கொடுத்துட்றோம், பிளட் டொனேஷன் பண்ணலாம், அல்லது பிளட் டெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரத்தம் இதாகும். ஸோ அது ஒன்று பண்ணிக்கலாம். 2வது வந்து ஒரு சிகப்பு நிற கவர் உடம்புல இருக்க மாதிரி எப்பயுமே பார்த்துக்கிறது. 3வது வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா எண்ணெய் குளியல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களாக இருந்தால் வெள்ளியிலையும், ஆண்களாக இருந்தால் சனியில் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. இவங்களுக்கு ஏற்ற எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் நம்பருக்கு எப்பயுமே 6ஆம் நம்பர் ரொம்ப சிறப்பாக இருக்கும், 1ஆம் நம்பரும் சிறப்பாக இருக்கும். ஓகே சார். அதாவது நியூமராலஜில வந்து நான் நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கேன். இன்னைக்கு நீங்க சொன்னது எல்லாமே வேற ஒரு கோணத்துல இருக்கு, கனெக்ட் பண்ணலாம். பொதுவாக வந்து கணக்குங்கிறதுமா எப்படின்னு கேட்டிங்கன்னா கணக்குங்கிறது அறிவியல் தான். அது பொதுவாக வந்து நம்ம வந்து ராசி கட்டம் அதெல்லாம் பார்த்து ஒரு இது பண்ணி ஏதோ ஒரு ப்ரிடிக்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து இதுனா டைரெக்டாக வந்துடும். இந்த நம்பரே வந்து உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஸோ நம்பரை வந்து நம்ம நேரடியாக பார்த்துறதுனால இந்த நம்பரு தான் நம்ம ரிசல்ட்டாக கிடைக்குது. இதில் நீங்கள் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளத்துக்கு நம்ம இந்த நம்பருக்கு உண்டான இந்த நியூமராலஜிக்கு ஆதி குரு யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க எல்லாரும் சொல்லுவாங்க, வெளிநாட்டில் வந்து நம்ம டாக்டர் ஷீரோன்னு ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அவர் இல்லை, அவரே கற்றுக்கிட்டது ஒரு குருநாதர்கிட்ட தான் கற்றுருக்காரு. அது வழிதோன்றலாக வந்த குருநாதர் தான். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த குருநாதர் வேறு யாரும் இல்லை, ஆதிசங்கரர் தான் இவருக்கு நியூமராலஜிக்கு எண்கணிதத்துக்கு குரு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் எழுதின புஸ்தகத்தில் சௌந்தரிய லகரின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்தில் 100 ஸ்லோகங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஸ்லோகங்களுக்கும் ஒரு பலசுருதின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு ஸ்லோகத்தை நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னாக்க அந்த ஸ்லோகத்துக்கு உண்டான பலன் இது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்படி எழுதிட்டு வரையில் நான் எதுக்காக சொல்கிறேன் நியூமராலஜிங்கிறது விஞ்ஞான முறை அப்படின்னு எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்க இந்த 46ன்னு வரும்போது இந்த 46ஆம் நம்பர் ஸ்லோகத்துக்கு அவர் ஒன்று எழுதியிருக்காரு, புத்திர பிராப்தி உண்டாகும், மலட்டுத்தன்மை நீங்கும்னு எப்போ எழுதியிருக்காருன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த புத்திர பிராப்திக்கும் இந்த 46க்கும் என்ன இது சம்பந்தம், ஏதாவது சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது மனிதனுடைய குரோமோசோம் எண்ணிக்கை 46. எங்கே வந்து அந்த 46 எதேச்சியாக வந்ததில்லை, எல்லாமே கணக்கு சயின்டிஃபிக்காக கனெக்ட் ஆகுது. அப்போ வந்து இந்த 46ங்கிறது புத்திர பிராப்தி கொடுக்கறதுக்கு என்ன அடிப்படை, ஏதாவது அறிவியல் பூர்வமாக இருக்கான்னா குரோமோசோம் எண்ணிக்கை 46. ஸோ இந்த மாதிரி தான் அவர் எழுதியிருக்காரு. இது மாதிரி ஒவ்வொரு எண்ணுக்குமே அவர் எழுதியிருக்கிறதுக்கு மிகப்பெரிய ரிசர்ச் பண்ணலாம், அந்த அளவுக்கு அவர் சொல்லியிருக்காரு. 33ங்கிறத குபேரண்ணா குறிச்சிருக்கிறாரு.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பா சார். அதாவது நான் சொன்ன மாரி தான். இதுவரைக்கும் நான் பார்த்த கோணங்கள்ல இருந்து நியூமராலஜி அப்படின்றதுக்கு ஒரு புதிய கோணம் இன்னைக்கு நீங்க குடுத்துருக்கீங்க. எனக்கு பர்சனலா இந்த நேர்காணல் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. எங்களுடைய நேயர்களுக்கும் ஒரு புது பார்வை குடுத்த திருப்தி எனக்கு இருக்கு சார். தொடர்ந்து நீங்க எங்க ஆதன் ஆன்மீகத்துல பயணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வணக்கம்.